அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட மரணமும் அதை ஒட்டி நடந்த அந்த கலவரத்தையும் யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏதோ நேத்தி நடந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. ஸோ இந்த வழக்குல இப்போ ஸ்ரீமதியோட அம்மா செல்வி இருக்காங்கல்ல, அவங்கள A1 குற்றவாளியா சிபிசிஐடி சேர்த்திருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக சேர்த்திருக்காங்க என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் வந்து 2022 ஜூலை 13ஆம் தேதி அந்த மரணம் அப்படிங்கிறது நிகழுது. ஸோ பரபரப்பாகுது. ஜூலை 17ஆம் தேதி கலவரம் அப்படிங்கிறது வெடிக்குது. ஸோ அந்த ஸ்கூல் வந்து சூறையாடப்படுது. அங்க இருந்த பள்ளி வாகனங்கள், போலீஸ் வாகனங்கள் எல்லாம் வந்து எரிக்கப்படுது. போலீஸ் தாக்கப்படுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நமக்கு தெரியும், பரபரப்பா நடந்தது. ஸோ அது நடந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் கைதியிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. ஸோ இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ தொடங்கினப்ப ஸ்ரீமதியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகளை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பள்ளி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு பள்ளி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் ரவிக்குமார், அப்புறம் பிரின்சிபல் வந்து சிவசங்கரன், இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு 5 பேரை வந்து அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தாங்க. ஸோ இதெல்லாம் இதோடைய பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, தொடர்ச்சியா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்ச டைம்ல ஸ்ரீமதியோட அம்மா செல்வி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல. அவங்கள வந்து நான் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏறாத நீதிமன்றம் கிடையாதுங்க. எப்ப பாரு, அதாவது பள்ளி தரப்பு வந்து இது தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மா இல்ல என்னுடைய மகளை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீதிமன்றத்துல ஏறி போராடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க போறப்பெல்லாம் வாய்தா இருக்கும், இல்ல வந்து ஜட்ஜஸ் மாறுவாங்க, கோர்ட்டு மாறும் அப்படின்னு நிறைய முறை வாய்தான்னு மாசத்துக்கு 2 டைம் 3 டைம் ஆகுது இவங்க வந்து கோர்ட் வாசல் ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன எதிர்த்தரப்பு என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் தான் ஒரு பெண்ணா இருந்து போராடுவாங்க, என்ன பெருசா ஒரு பெரிய பின்புலம் இருக்க போகுது, சோ கொஞ்ச நாள் போராடி பார்த்துட்டு விட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்த்தரப்பு நினைச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில ஸ்ரீமதியோட அம்மாவுக்கு மிரட்டல்கள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த கேஸ் ஏன் இன்னும் நீ ஃபைட் பண்ணிட்டு கிடக்க, பேசாம இரு அப்படின்னு மிரட்டல் வந்திருக்கலாம். இல்ல இழப்பீடு தரோம், இது மாதிரி ஏதாவது அமௌண்ட் தரோம், பேசி வாங்கிட்டு பேசாம போயிடு அப்படின்னு வந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டியும் ஸ்ரீமதியோட அம்மா வந்து இந்த வழக்கை விடவே இல்லை. இந்த வழக்கு வந்து ஆரம்பத்துல விழுப்புரம் நீதிமன்றத்துல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருந்தது. ஒரு மாசத்துக்கு 2 வாய்தா 3 வாய்தா சிபிசிஐடி தரப்புல இருந்தே கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அங்க இருக்கக்கூடிய ஆதாரம்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க. நீதிமன்றம் வந்து சிபிசிஐடி கிட்ட இதை மாதிரி கேட்குறாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லும். சிபிசிஐடி வந்து அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதை மாதிரி தான் ஒண்ணுமே நடக்காம இந்த 2.5 வருஷமா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தது இந்த கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைம்ல இவங்க தரப்புல இருந்து ஸ்ரீமதியோட அம்மா செல்வி தரப்புல இருந்து என்ன ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளவு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிசிஐடி விசாரிக்கிறாங்கல்ல, ஸோ இந்த விசாரணை அப்படிங்கிறது ஒருதலை பட்சமா இருக்கு. அவங்க வந்து இந்த கேஸை முடிக்கணும்னே நினைக்கல, வேணும்னே டைம் வளர்த்திக்கிட்டே இருக்காங்க. குற்றவாளிகளுக்கு ஆதரவா இவங்க செயல்படுறாங்க. யாரு மேலையும், என்னுடைய பெண்ணுக்கு வந்து 16 வயசு தான், ஆனா யாரு மேலையும் போக்சோ ஆக்ட்ங்கிறது போடப்படவே இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த சிபிசிஐடி விசாரணை மேல நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும், புதுசா இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 10ஆம் தேதி அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் போடுறாங்க. ஒரு 55 பக்க பெட்டிஷன் அது. ஸோ அந்த பெட்டிஷனை படிச்சு பார்த்துட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுதா என்ன அப்படிங்கிறது ஜனவரி 23ஆம் தேதி சொல்லப்படும் அப்படின்னு கள்ளக்குறிச்சி கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜனவரி 23 திரும்ப அடுத்த வாய்தாவுக்கு ஸ்ரீமதி அம்மா வராங்க. ஸோ நீதிபதிகள் வந்து அதை படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனுவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை அடுத்து இந்த பெட்டிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த பெட்டிஷனை சிபிசிஐடிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சிபிசிஐடி மேலதான் அவ்வளவு குற்றச்சாட்டையும் வச்சு இந்த அம்மா சைட்ல இருந்து அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் வந்து சிபிசிஐடிக்கு ஜனவரி 23ஆம் தேதி கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல சிபிசிஐடி, ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும்ல. ஸோ அந்த விளக்கம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் வந்து சிபிசிஐடிக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க. ஸோ இப்போ சிபிசிஐடி வந்து ஏன் அந்த அம்மா இப்படி சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை வர பிப்ரவரி
20ஆம் தேதி நீதிமன்றத்துல வந்து சொல்லணும். ஏன் 2.5 வருஷம் ஆகியும் இந்த கேஸ்ல வந்து ஒரு நகர்வு கூட இல்ல, ஏன் எந்த ஆதாரமும் அந்த அம்மா கேட்கக்கூடிய ஆதாரத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உண்மையாலும் என்னதான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிபிசிஐடி 20ஆம் தேதி சொல்லணும். ஒரு அதிகாரத்தை எதிர்த்து ஃபைட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த அம்மா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கே குடைச்சல் கொடுக்குற மாதிரி இல்ல, அவங்களுக்கு இந்த கேஸை நீ எங்க ஃபாலோ பண்ற, உன் மேலேயே ஒரு கேஸை போட்டு ஒன்ன ஒரு பிரச்சனைக்குள்ள உள்ளாக்கிட்டா சோ இதை எப்படி நீ ஃபாலோ பண்ண முடியுங்கிற மாதிரி இப்போ அவங்க மேல இந்த A1 அக்யூஸ்டா அவங்கள வந்து இந்த கேஸ்ல சேர்த்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எந்த கேஸ்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதி அந்த கலவரம் நடந்தது இல்ல, சோ அது சம்பந்தமா எக்கச்சக்கமான பேர் மேல அந்த வழக்கு அப்படிங்கிறது பதிஞ்சாங்க. நமக்கு தெரியும் மொத்தம் 900க்கு மேல அந்த வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டது. அங்க இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து நிறைய பேர் பல காரணங்கள், போலீஸ் வாகனங்களை எரிச்சாங்க, போலீஸையே தாக்குனாங்க, உயர் அதிகாரிகளை தாக்குனாங்க, பள்ளி வளாகத்தை இருந்து சூறையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 900க்கு மேற்பட்டவங்க மேல அந்த வழக்கு அப்படிங்கிறத பதிஞ்சிருந்தாங்க. ஸ்ரீமதியோட தாய்மாமன் மேல கூட அந்த வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருந்தது. இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட கைது பண்ணியிருந்தாங்க. பட் அது இந்த கேஸ் போயிட்டு இருந்த டைம்ல இப்போ ஸ்ரீமதி அம்மா மேல இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கலவரம் சம்பந்தமான கேஸ் இருக்குல்ல, சோ அதுல ஸ்ரீமதி அம்மாவை A1 அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. உண்மையாலுமே ஸ்ரீமதி அம்மா தப்பு பண்ணிருந்தாங்க, அவங்க தான் அந்த கலவரத்தை தூண்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா ஏன் 2.5 வருஷமா அவங்க தான் A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லல? A1 குற்றவாளினா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே இவங்க தான் இதை தூண்டி விட்டாங்க, இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது சிபிசிஐடிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. இந்த கேஸ் ஆரம்பிச்ச புதுசுலயே இந்த கலவரம் நடந்த 10 நாள்லயே தெரிஞ்சிருக்கும்ல. சோ அப்பவே இந்த சிபிசிஐடி வந்து இந்த ஸ்ரீமதி அம்மா தான் இந்த கலவரத்தை தூண்டினாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க தான் A1 குற்றவாளி அப்படின்னு. பட் 2.5 வருஷம் கடந்து இப்போ அந்த அம்மா வந்து சிபிசிஐடியே எங்களுக்கு வேணாம், சிபிசிஐடியே இந்த கேஸை சரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டு கோர்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்க ஃபைட் பண்றாங்கன்னா 2.5 வருஷமா எதுவும் நடக்கல, அதனால தான் ஃபைட் பண்றாங்க. சோ இந்த டைம்ல சிபிசிஐடி வந்து இந்த வழக்குல வந்து அந்த அம்மாவே வந்து ஒரு A1 குற்றவாளியா சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிரட்ட நினைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மறைமுகமான மிரட்டல் மாதிரி இருக்கு. நீ எங்க உன்னுடைய பொண்ணுக்காக நீ எங்க ஃபைட் பண்ற, ஃபர்ஸ்ட் நீ உனக்காக ஃபைட் பண்ணு அப்படின்னு அந்த அம்மாவால எவ்வளவு ஃபைட் பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க பொண்ணுக்காக இவ்வளவு நாள் போராடுறாங்க, இவ்வளவு கோர்ட்டு ஏறி இறங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, திரும்ப அவங்க மேலேயும் ஒரு வழக்கு அப்படின்னா ஏற்கனவே ஸ்ரீமதியோட தாய்மாமன் மேல வந்து வழக்கு இருந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அதுலயும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்களையும் இந்த வழக்குல வந்து அந்த கலவரத்தை தூண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு A1 அக்யூஸ்டா இதுல நீங்க கொண்டு வரீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த அம்மா இனிமே எந்த கேஸ்ல ஃபைட் பண்ணுவாங்க சொல்லுங்க? போங்கடா நீங்களும் வேணாம் ஒண்ணு வேணாம், எனக்கு அந்த கேஸே வேணாம், என் மக செத்து போயிட்டா அது மேல இருக்கும் பாத்துப்பான் அப்படின்னு போயிடுவாங்க. போகணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஸோ அதுக்காக தானே இந்த அழுத்தம் கொடுக்கப்படுதோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. February 20 சிபிசிஐடி அந்த அம்மா கொடுத்த அந்த பெட்டிஷனுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். ஏன் 2.5 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியல, பண்ணாம இருக்கோம், நாங்க குற்றவாளிக்கு தான் ஆதரவா நிக்கிறோமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே 20ஆம் தேதி கோர்ட்ல சொல்லணும். ஸோ இந்த டைம்ல அவங்கள இதை மாதிரி பண்ணியிருக்கிறது, அவங்கள A1 குற்றவாளியா சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்த கேஸை வந்து ஏதோ திசை திருப்பை ஆல்ரெடி திசை திரும்பி போய் ஏதோ ஒரு பக்கத்துல தான் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா மட்டும்தான் தனிச்சு நின்று போராடிட்டு இருக்காங்க. பட் இப்போ இன்னும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீமதி வழக்குல வந்து இன்னும் வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிரும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்கல்ல. நீங்க சில பேருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஸ்ரீமதி வழக்குல வந்து இங்க எவ்வளவு பேர் வந்து அது மேல ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு. பட் நிறைய பேர் இருக்காங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீமதிக்குன்னு காலண்டர் 2025 காலண்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து ஸ்ரீமதியோட போட்டோ வந்து அவங்களுடைய வாட்ச்லலாம், அந்த வாட்ச்ல நம்ம பிடிச்ச போட்டோஸ்லாம் வச்சுப்போம்ல, ஸோ அதை மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில அங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க அந்த ஸ்ரீமதி வழக்கை வந்து அவ்வளவு டீப்பா பார்த்தவங்க, அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க அந்த பாப்பாவுக்காக காலண்டர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, வாட்ச்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வழக்குல நீதி கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த நம்பிக்கையிலலாம் ஒரு மண்ணள்ளி போடுற மாதிரி தான் இப்போ சிபிசிஐடி செஞ்சிருக்க இந்த வேலை அப்படிங்கிறது இருக்கு. 20ஆம் தேதி கோர்ட்ல இந்த வாய்தா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வாய்தா அப்படிங்கிறது வருது. சோ என்ன நடக்குது, இவங்க A1 அப்படின்னு சேர்த்திருக்காங்கல்ல, சோ அதுக்கு ஸ்ரீமதியோட அம்மா வந்து என்ன ஃபைட் பண்ண போறாங்க? ஸ்ரீமதி அம்மாவுக்கு யாராவது ஒரு பக்கபலமா இருந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இதை மாதிரி வழக்குல ஃபைட் பண்ண முடியும். பட் அதெல்லாம் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிதான் நான் அந்த ஸ்ரீமதி வழக்கை பார்க்கிறேன்.
வேற ஒன்றும் இதில் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதை மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். ஸோ அதை மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.